தேவனுக்கு மகிமுண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளுக்கூட சேஷுதமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் யாரை உதறி போடுவார்? தேவன் யாரை உதறி போடுவார்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கூட விசேஷமாக உதறி போடுதல் அப்படின்ற வார்த்தை இன்றைக்கு நிறைய சில பேருக்கு விளங்காத கூட இருக்கும். யாரை தேவன் உதறி போடுவார் என்பது குறித்து வேதத்திலிருந்து சில வாக்கியங்களை கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, டவுல் இருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டவுலை அது சுத்தமா இருப்பதற்காக அது உதறு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உதற வேண்டும். அவனமாக அந்த உதறினால் இது டவுல் சுத்தமாகிவிடும். அவனமாகவே தேவன் யாரை உதறி போடுவார்? தேவன் யாரை உதறி போடுவார்? ஒரு விவசாயி எப்பொழுதுமே டவுல் வைத்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் அந்த அந்த நிலத்துல, அவர்கள் வரப்புல அல்லது வயல்வெளியில் களத்தில் அந்த டவுலை விரித்து கீழே விரித்து போட்டு அது மேலே அமருவார்கள், சாப்பிடுவாங்க, உட்காருவாங்க, இளைப்பாருவாங்க. அதுக்கு பிற்பாடு அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது அந்த டவுலை உதறுவாங்க. கீழே ஏதாவது மண், தூசு அல்லது அந்த ஒரு மாதிரி முள்ளு மாதிரி குத்திக்கும். அதெல்லாம் அப்படி உதறி அதை கிளீன் பண்ணி அற்புதமாக அவங்க அதை மீண்டும் தலையில் கட்டுவாங்க. அதை இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த நாற்று வேலை செய்வாங்க. அந்த சேடை கையில் வேலை செய்வாங்க. அது நானும் செய்தது உண்டு. ஏனென்றால் விவசாயம் எனக்கு நல்லா தெரியும். ஆகவே அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் டவுலை உதறி போடுவாங்க. வயல்வெளியில் இப்போ அந்த நெல் அறுவடை செஞ்சு அந்த நெல் பயிரை அறுவடை செஞ்சு களத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது அதை களத்தில் அடித்து அந்த வைக்கோலை நல்ல உதிரி நெல்லை தனியாக, வைக்கோல் தனியாக எடுப்பார்கள். வண்ணமாக அதை தனித்தனியாக அடித்து அதை உதிருவாங்க. அதை உதறினா அதுக்குள்ளே இருக்கிற நெல்லெல்லாம் கொட்டும். இப்படி சிலதை உதிரி தனித்தனியாக பிரிப்பார்கள். இப்போ வீட்டுக்குள்ளே அம்மாங்க பாருங்க, துணியை தோய்த்து நல்லா உதிரி அதை காய வைப்பாங்க. வீட்டை பெருக்கி நல்ல உதிரி சில பொருட்களை பாய உதிருவாங்க, மேட்டை உதிருவாங்க, பெட்ஷீட்டை உதிருவாங்க. இப்படி அவைகளை உதிரி சுத்தம் செய்து அதை அவர்கள் கிளீன் பண்ணுகிறத பார்க்கிறோம். இப்போ ஹாஸ்பிட்டல் ஆனாலும், ஆஃபீஸ் ஆனாலும், சில இடங்களில் வயல்வெளி ஆனாலும் தாய்மார்கள் தங்கள் உட்கார்ந்து எழுந்தும் பொழுது கூட தங்களோட முந்தானியை உதிருவாங்க. அப்படி பிள்ளைங்களை சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரெஸ் போடும்போது அதை உதிரி போடுங்கடா, அதை பூச்சி எதனா இருக்க போது, எறும்பு எதனா இருக்க போது, அது அந்த தூசு படிந்திருக்க பொழுது அந்த தூசி உதிரு அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் சொல்லுவது உண்டு, தகப்பமார் சொல்லுவது உண்டு. ஷூவை கூட அதை உதிரி போடு, நல்லா தட்டி போடு, அதில் பூச்சி எதனா இருக்க போது. சில நேரங்களில் பாம்பு கூட இருக்கிறத பார்க்குறோம். வில்லேஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஷூவெல்லாம் வெளியே வைப்பாங்க. அந்த இடத்துல அந்த பாம்புங்க நைட் நேரத்தில் இலைப்பாறுவதற்கோ ஏதோ ஒன்று செய்வதற்கு வரும் பொழுது அந்த ஷூக்குள்ளே அடைக்கலமாக இருக்கும். அதை நம்ம கவனமாக அதை தொடைத்து அதை உதிரி போட்டுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு தேள் இருக்கும், பாம்பு இருக்கும், சில நேரத்தில் பல்லி இருக்கும். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆபத்தாக அது நேரிடும். எத்தனை பேருக்கு அப்படி நடந்து இருக்கிறது. இப்போ ஹெல்மெட்டு கூட நம்ம என்ன செய்கிறோம், ஹாஸ்பிட்டலில் வச்சிடறோம், திண்ணையில் வச்சிடறோம், வீட்டு ஓரமாக வச்சிடறோம், எரவாணத்தில் வச்சிடறோம், வெளியே வச்சிடறோம். அப்படியே அந்த கோழி கூண்டு மேலே வச்சுருவோம், நாய் கூண்டு மேலே வச்சுருவோம். அப்போ வெளியே இருக்கும் பொழுது அல்லது நம்ம ஆடு மாடுகளை கட்டும் பொழுது அந்த அந்த அருமையாக அந்த கொட்டாய்க்குள்ளே வச்சு விட்டுருவோம். அந்த நேரத்தில் அந்த பாம்பு பூச்செல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் நம்ம சுத்தம் செய்து தான் அந்த ஹெல்மெட் அணிந்து கொள்வது, ஷூ செருப்பு அணிந்து கொள்வது, அதை உதறி தட்டி அதை போட்டுக்கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இதெல்லாம் நம்ம மாமூலாக ஜென்ரலாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள். ஒருவேளை ஃபேன் சட்டை போடும் பொழுதும், துணி கட்டும் பொழுதும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் துணி உடுத்தும் பொழுதும் நாம் செய்வதுண்டு, அதை சொல்லுவதும் உண்டு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால்
தேவன் பைபிள்ல யார உதறுவார், என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கிறது. ஆண்டவர் சில நேரங்களில் பெரிய பெரிய ஃபேக்டரியில குடோன்கள் கூட பாருங்க, அவங்க கூட அதை சுத்தம் செய்து செயல்படுவாங்க. போகி பண்டிகை வந்துச்சுனாக்கா அதை அசுத்தமா இருக்கிறத கிழிஞ்சு போன ஷர்ட்டு துணிகள், பாய், கோணி, இந்த தொடப்பங்கட்டை இவைகள் எல்லாம் எடுத்து போகி பண்டிகையில் கொண்டு போயிட்டு பழசெல்லாம் நெருப்பில் போட்டுருவாங்க. அதை உதறுவாங்க. அதை பூச்சி எதை நேர்ந்தால் கூட உதறினோடனே அந்த பூச்செல்லாம் மரித்து போயிடும். ஆனால் தேவன் யாரை உதறி போடுவார்? இவனமாகவே தேவன் உதறினால் மனுஷனுடைய வாழ்க்கை என்ன என்பதை குறித்து அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். நெகேமியா புஸ்தகத்துல அற்புதமான ஒரு அதிகாரம், ஆச்சரியமா இருக்கும் அந்த அதிகாரம். நெகேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முழுவதுமாக நெகேமியா புஸ்தகம், த புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 5 verse 1 to 19. நெகேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்களை நீங்கள் கவனித்தீர்களானா அற்புதமா இருக்கும். என்ன நடக்கிறது அந்த சம்பவம் என்றால், ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேலே முரடுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள். அது என்னவென்றால், அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் அநேகரமானபடினாலே சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடமானமாக வைத்து இந்த பஞ்சத்தில் தானியம் வாங்கினோம் என்றார்கள். பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்துல 4 வசனம் கூட பாருங்க. இன்னும் சில ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்களின் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்று சொன்னார்கள். எங்கள் உடலும் எங்கள் சகோதரர்கள் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது. அப்படியே எங்கள் ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் உட்படுத்த வேண்டியது. அப்படியே எங்கள் குமாரர்கள் சிலர் அடிமைகளா இருக்கிறார்கள். அவர்கள் மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேற மனிதர்கள் கைவசமாயிற்று என்றார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நெகேமியா இடத்துல கொடுக்குறாங்க பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பஞ்ச காலம் வந்தது, அந்த பஞ்ச காலத்துல நாங்கள் தானியம் வாங்கணும் கடனாக. இப்பொழுது எங்களிடத்துல பணம் இல்லை, பணத்துக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் தானியம் கடனாக வாங்கணும். மறுபடியும் நிலங்களை கொடுத்தோம், அதுக்கு அடுத்தது வீட்டை கொடுத்தோம், திராட்சை தோட்டத்தை கொடுத்தோம், எல்லாத்தையும் கொடுத்தோம். எங்களோட உடல் மட்டும்தான் இருக்கு, எங்கள் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. சில நேரங்களில் பிள்ளைகளை கூட நாங்கள் அடிமைகளாக மாடு மேய்க்கவும் ஆடு மேய்க்கவும் நிலத்தை பயிரிடவும் பணக்காரர்களுக்கு விற்று போட்டோம். ஆனால் நாங்கள் வேதனைப்படுகிறோம். வட்டி மேல வட்டி ஏறிட்டு எங்களாக நிர்வாகம் செலுத்த இயலவில்லை. வீட்டை அதை மூட்டுக்கொள்ள முடியவில்லை, மீட்டெடுக்க முடியவில்லை, நிலத்தை மீட்டெடுக்க முடியவில்லை, திராட்சை தோட்டங்களும் மீட்டெடுக்க முடியவில்லை. நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்ற நிலைக்கு வந்துட்டு ரொம்ப கொடுமையாக இருக்கிறார்கள். வட்டி மேல வட்டி. உலகத்தில் பாருங்க, 2 பைசாவா 3 பைசாவா 4 பைசாவா, 100க்கு 10 ரூபா, 100க்கு 20 ரூபா, 100க்கு 25 ரூபா. கரண்ட் வட்டியா, அந்த வட்டி இந்த வட்டி, என்னவோ ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் பாதிக்கு பாதியா, என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு புரியவில்லை. அதை கேட்கும் போது எனக்கே தலை சுத்துது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் வட்டி வாங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா வட்டி தான் இன்றைக்கு உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் சொன்ன பிற்பாடு நெகேமியா அருமையா சொல்றாரு ஒரு வார்த்தை. நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்களா அற்புதமா இருக்கும். அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. 7ஆம் வசனத்தில், என் மனதில் ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரன் மேல் ஏன் வட்டியை சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடி வர செய்து 9-10 பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகஞ்சராகிய புறஜாதியார் நிந்திக்கிறதுக்கு நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரர் இவ்விதமாகிய அவர்களுக்கு
பணமும் தானியமும் கடனா கொடுத்திருக்கிறோம், இந்த வட்டியை விட்டு விடுவோமாக சொல்லிட்டு 11ஆம் வசனத்திலையும் கடிந்து கொண்டு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். 13ஆம் வசனம் மிக முக்கியமானது. 13ஆம் வசனம் என்னோடு கூட தயவு செய்து பைபிளை திருப்பி கொண்டு நெகேமியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிங்க. நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாதித்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவார். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாக போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தைகளின்படியெல்லாம் செய்தார்கள். தேவன் யாரை உதறி போடுவார் என்பது குறித்து 13ஆம் வசனத்துல தேவன் உதறி போடு கடவார். தேவன் யாரை உதறி போடுவார்? வட்டி வாங்குறவன் உதறி போடுவார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காதவன் உதறி போடுவார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் உதறி போட்டாரானால் அந்த மனிதனுடைய நிலைமை என்ன? நரகம்தான், பரலோகம் கிடையாது. அவனுக்கு உண்டான அனைத்தையும் உதறி போடுவார். வட்டிக்கு விட்டு வீட்டு மேல வீடு கட்டி நிலங்களை வாங்கி வாகனங்களை வாங்கி சொத்துக்களை வாங்கி நெகையை வாங்கி ஃபுல்லா வீடு முழுக்க நகை தான், ஊரெல்லாம் இவரது தான் வீடு நிலங்கள் சொத்துக்கள். ஆனால் 6 அடி கூட சொந்தம் இல்லை என்று உலகத்தை சொல்லி பாடி இருக்கிறாங்க இல்லையா? பாடல்கள் எல்லாம் வாசகங்களை சொல்லி இருக்கிறார்களா? அது உங்களுக்கும் தெரியும் இல்லையா? 6 அடி கூட சொந்தம் இல்லை, சுடுகாடு இடுகாடு கூட சொந்தம் இல்லை. எனவே கோடி கோடியாக வட்டிக்கு விட்டு கரண்ட் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, டபுள் வட்டி, ட்ரிபிள் வட்டி, அதோடு கூட ஷேர் மார்க்கெட்டில். ஆனால் அப்படி வட்டிக்கு விட்டு வாங்கி சாப்பிட்ற எந்த விசுவாசி ஆனாலும் எந்த ஊழிக்காரன் ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நரக நிச்சயம், பரலோகம் போக முடியாது. பரலோகம் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது, கனவுல கூட நினைக்க கூடாது. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நரகம் போகல எதிர்பார்க்கவில்லை, மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பினாதான் பரலோகம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாதான் பரலோகம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாதான் பரலோகம். சாதாரணமாக அல்ல. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் துன்மார்கனும் எங்க போய் நிற்பான் என்று 2 பேதுருல நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு அருமையாக எழுதி வைத்திருக்கிறான், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான். அப்போ பாவி நினைக்க வேண்டாம், பரலோகத்தை கூட வட்டிக்கு வாங்க கூடாதுன்னு தான் பைபிள் நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். வட்டிக்கு வாங்குகிறவனுடைய வாழ்க்கை என்ன என்பதை குறித்து பைபிள் ஆதியாமத்திலிருந்து நமக்கு அழகாக எடுத்து வரைக்கிற வேத வாக்கியங்கள், நிறைய வாக்கியங்கள் சொல்லலாம். வட்டி கூடாதுன்னு சொல்லலாம், பிரசங்கம் பண்ணலாம். வரதட்சணை வாங்காதன்னு பிரசங்கம் பண்ணலாம். ஆனா நடப்பது ரொம்ப மிகவும் கடினம். வரதட்சணை வாங்கக்கூடாது என்று பிரசங்கம் பண்ற ஊழிக்காரங்களே வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் பண்றான். என்னோட வாங்க, தேவதானம் பெங்களூர்ல இருக்கிற ஊழிக்காரன் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணணும். அதுதான் ஊழிக்காரன், அதுதான் ஒரு கிறிஸ்தவன், அதுதான் பரலோகத்துக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைங்க. பைபிளை வைத்துக்கொண்டு உலகத்துக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டுக்கும் உபதேசம் பண்ணணும். அதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்பது குறித்து பைபிள் நமக்கு எடுத்து வைக்கிறது. யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். துஷ்டர் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டாக துஷ்டர்கள், இன்னைக்கு விசுவாசியா இருந்து கொண்டு ஊழிக்காரனா இருந்து கொண்டு நீதிமான போல நடித்து கொண்டு வட்டிக்கு விட்டு கொண்டு வட்டிக்கு கொடுத்து கொண்டு நிலங்களை வாங்கி தோட்டங்களை வாங்கி வண்டிகளை வாங்கி ஆட்டோக்களை வாங்கி நகைகளை வாங்கி பொருட்களை வாங்கி வாடகை விட்டு அதுவும் வாடகை விட்டு அதுவும் டபுள் வாடகை அதுவும் டபுள் வட்டி துன்மார்க்கமாக சம்பாதித்து பூமியில அநேகமாக வைத்து போகக்கூடாது. கவிதை முட்டையிட்டு குஞ்சு பறிக்காம போகுமா அவனமாகவே ஐஸ்வர்யம் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அது நல்லதல்ல. மனிதனுடைய ரத்தத்தை குடிக்கிற அளவில் அவனுடைய பாவத்தில் ஈடுபடக்கூடாது. யோபு புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் கட்டின கட்டையை
அவர் அவுத்து என்னை, நான் கட்டின கட்டை அவர் அவுத்து என்னை சிறுமைப்படுத்தினபடினால் அவர்களும் கடிவாளத்திலே என் முகத்தை முன்பாக உதறிவிட்டார்கள். என்ன அருமையான கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறி போட்டார்கள். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் உதறி போடுவார். வட்டி வாங்கக்கூடாது, வட்டிக்கும் கொடுக்க கூடாது, வட்டிக்கு கொடுக்க கூடாத பணத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அற்புதமான ஒரு வார்த்தை, 2-3 வார்த்தை சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அதுக்கும் விளக்கம் தரேன். நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க, இந்த வசனத்தை ஐயாவுக்கு நம்ம கமாண்டு போடணும் அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க. நீங்க நினைச்சீங்க, அது எனக்கு ஆண்டவர் தெரிவித்தா சேஸ்வதமாக அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீதியாய் நடந்து செமையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதாபனங்களை வாங்காதபடிக்கும் தான் கைகளை உதறி ரத்தம் சிந்துகிறதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தான் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தான் கண்களை மூடிக்கொள்ளுகிறவன் எவனோ. ஆண்டவர் ஒரு உயர்த்தி சொன்னார், பரிதானம் வாங்காதபடிக்கு. அற்புதமாக வார்த்தை சொல்லுங்க, பரிதானம் வாங்காதபடிக்கு. அவன் தன்னை உதறிக்கொண்டு தன்னை சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடக்களத்தில் வைக்கப்படுவான், உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்திலுள்ள தேசத்தை பார்க்கும். ஒரு ஆசுரத்தையும் சொல்லுகிறார். இப்படி தன்னை சுத்திகரித்து கொண்டு கர்த்தருக்கென்று ஒழுங்காக இருக்கிற மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அவன் அப்பம் அவனுக்கு கிடைக்கும், அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், அவன் உயர்ந்த இடத்துல இருப்பான், அவன் ஆசீர்வாதமா இருப்பான், நன்மையான கண்டடைவான் என்று அற்புதமாக வேதம் சொல்கிறத பார்க்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஐயோன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான், அவன் ஜத்தான்னு அர்த்தம். ஆண்டவர் அவனை உதிரி போட்டாருன்னு அர்த்தம். அவன் நரகத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். ஐயோன்னா முடிஞ்சுது அவனுடைய வாழ்க்கை. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில வட்டிக்கு வாங்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வட்டிக்கு வாங்கி பழிக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையில சாபம் வரும். இன்றைக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கலாம், நீ நல்ல பங்களா கட்டி கொள்ளலாம், நல்ல நகை நெட்டெல்லாம் வாழ்ந்து கொள்ளலாம், அணிந்து கொள்ளலாம், காரு பங்களாலாம் இருக்கலாம். ஒருவேளை அதில் சம்பாதித்து நான் ஊழியம் தானே செய்கிறேன், சபை தானே கட்டுறேன், ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டுமே, ஒரு வீடு தானே கட்டுறேன், நான் நன்மை செய்கிறேன், நல்லா வட்டிக்கு வாங்குவான், சோறு போடுவான், புடவை கொடுப்பான், புக்ஸு கொடுப்பான், துணி கொடுப்பான், சோசியல் ஒர்க்கு நிறைய செய்வான். வட்டிக்கு வாங்கி இன்னொருத்தர் உயிரை வாங்கி இன்னொருத்தருக்கு உயிர் கொடுக்குற மாதிரியா நடிப்பான். என்ன தான தர்மம் செஞ்சாலும், நீ என்ன காரியங்களை செஞ்சாலும், என்ன தியாகம் செஞ்சாலும் பழிக்காது. ஆண்டவர் அது விருப்பம் படமாட்டாரு, ஆசையும் படமாட்டார். 1 கொரிந்தியர் வாசிக்கிறேன் இல்லையா, உன் தேகத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும், அன்னதானம் பண்ணாலும், உன்னுடைய ஆஸ்தியை, உன்னுடைய சொத்து பத்துங்கள் எல்லாம் நீங்கள் தான தர்மம் செஞ்சாலும் அன்பு எனக்கு இறவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. வண்ணமாகவே நீ என்ன தான தர்மம் செஞ்சாலும், நீ என்ன அட்டகாசம் பண்ணாலும், என்ன நடிச்சாலும், என்ன ஆஸ்தியெல்லாம் நீ கொடுக்கிற மாதிரி செஞ்சாலும் ஒரு பயனும் இல்லை ராஜா, வேலைக்காவாத ராஜா என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். லேவியராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 35 முதல் 35, 36, 37. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35, 36, 37. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசி போலும் தங்க வந்தவன போலும் அவன் உன்னோடு பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது போலீஸாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன்
உன்னோடு பிழைக்கும்படியாக செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை போலீசுக்கும் கொடாயாக. உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய் கர்த்தர் நானே. அற்புதமான வார்த்தை சொல்லப்படுகிறது. உன் சகோதரன் தரித்திரனா இருந்தான், உன் சகோதரன் அவன் பசியா இருந்தால் அவனுக்கு கொடு, பணத்தை கொடு, ஆகாரத்தை கொடு, எல்லாத்தையும் கொடு, கடனா கொடு. அவன் கொடுத்தா வாங்கிக்கொள், அவன் கொடுக்க விட்டால் விட்டுரு. ஆனா அவனிடத்துல வட்டிக்கு வாங்காதே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள். கடனா கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனா கொடுக்கிற வேற எந்த பொருளும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. எவ்வளவு அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற பாருங்க. வட்டி வாங்காயாக. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல உன் தேவனாய் கர்த்தர் நீ கையிடும் வேலையெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையில வட்டி வாங்காயாக. இந்த வார்த்தை நிறைய பேர் பிடிச்சு கொள்வாங்க. அந்நியன் கையில வட்டி வாங்கலாம். எவ்வளவு வாங்கலாம், எப்படி வாங்கலாம்? அதான் ஆண்டவர் சொன்னார். அற்புதமான ஒரு வார்த்தை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:27 அருமையா ஆண்டவர் சொன்னார், 2 தாலந்து 1 தாலந்து 5 தாலந்து கொடுத்தவன் இடத்துல 1 வாங்கினவன் போய் மண்ணுல புதைத்து வைத்தான். அவனை கூப்பிட்டு சொன்னாரு, என்னுடையதே நீ வட்டிக்காரன் இடத்துல காசுக்காரன் இடத்துல கொடுத்திருந்தால் நான் வந்து வட்டியோடு வாங்கி கொள்ள இருப்பேனே. என்ன இயேசுவே சொல்றார் ஒரு வார்த்தை. அது பேங்க். அந்த பேங்க்ல 1000க்கு ஒரு 12% 10% போடுவாங்க. குறைவே தான், ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அந்த மாதிரியா வட்டி வாங்கலாம். ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். பேங்க்ல போட்டீங்களான்னு உங்க பணத்தை ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் 5 லட்சம் போட்டீங்களானாக்கா அது வட்டி அவங்க ஒரு பர்சன்ட் தருவாங்க. எவ்வளவு பர்சன்ட் நியமிச்சு இருக்கிறாங்க. அதை வாங்கிக்கொள். பட் வட்டிக்கு அநியாயமா 100க்கு 5 100க்கு 10 100க்கு 20 அந்த மாதிரியே வாங்கினா ஆண்டவர் உதறி போடுவார். வாங்கக்கூடாது. முதலாவது கிறிஸ்துவ வட்டிக்கே வாங்கக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன் வட்டி கூடுறீங்க? பணம் ஜாஸ்தியா? ஒரு சபை கட்டி விடுங்க, இன்னொருத்தருக்கு கொடுங்க. பணம் இல்லாதவனுக்கு எத்தனை கொடுங்க, வீடு இல்லாதவனுக்கு வீடு கட்டி கொடுங்க, படிக்கிறவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க, ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டுங்க, பெரிய பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைங்களை படிக்க போடுங்க, ஒரு மருத்துவமனைக்கு எத்தனை கொடுங்க. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் வியாதியோடு படுத்து இருக்கிறான், பணம் இல்லாமல், அவனுக்கு எத்தனை கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாவது கிடைக்கும், உங்களுக்கு பரலோகமாவது கிடைக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமாவது கிடைக்கும், சாபம் நீங்கி. எனவே உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அற்புதமா சொல்லுவாங்க. ஏற்ற காலத்துள் தேசத்துல மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தருக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை தருப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கடன் கொடுப்பாய், வட்டி வாங்காது இருப்பாய். ஆக கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். ஆனா கடன் கொடுப்பாய், வட்டி வாங்காது இருப்பாயாக. கடன் கொடு, இந்தாப்பா வச்சுக்கோ, இந்த ஆபீஸ்க்கா வச்சுக்கோ, இந்த வீட்டு வாடகையா வச்சுக்கோ, இந்த வியாதியா வச்சுக்கோ, இந்த வாகனமா வாங்கிக்கோ, சாப்பாட்டுக்கா எந்த உன் பிள்ளைகளுக்கா எந்த வாங்கிக்கோ, கடனை வாங்கிக்கோ. முடிஞ்சா கொடு, முடியலன்னு விட்டுரு, கர்த்தர் எனக்கு தருவார். சொல்லி பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை வட்டி கொடுக்கூடாது. கடன் கொடுப்பாயாகன்னு சொல்லி இருக்கிறார், வட்டிக்கு கொடுப்பாயாக சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை. அதே உபாகமம் 15:6ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதான். அதனால்தான் அரசாங்கமே இந்த பணம் வராதபடிக்கு
வெளிநாட்டிலேருந்து அதை தடை செய்கிற சில பேர் கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்? நாங்களாம் வெளிநாட்டு காசு இல்லைங்க, அதனால தைரியமா பேசுவேன் நான். ஏன் தடை செய்கிறது? அவனே வாங்கி கொள்றான், அவனே வண்டி வாங்கிக்கிறான், அவனே அவனே பில்டிங் வாங்கிக்கிறான், பில்டிங் கட்டுறான், கார் வாங்குறான். மச்சானுக்கு ஒரு காரு, மாமனாருக்கு ஒரு காரு, மச்சஞ்சிக்கு ஒரு காரு, பொண்டாட்டிக்கு ஒரு காரு. அடாப்பா, எல்லாத்தையும் வாங்கி அவனே கட்டி பெரிய மாலு, பெரிய வீடு, பெரிய கூடாரம், குடோனு இதெல்லாம் வைத்துக்கொண்டு கடைசியில அவனும் ஒன்றுமில்லாமல் போயிடும். அநியாயமா அரசாங்கமே பிடிங்கன்னு போயிடுது. கோடி கோடி ஆக வருகிறத ஊழியத்திற்காக கொடுக்குற, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, தேவ பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அனாதி இல்லங்களுக்காக. அதனால தான் சொல்லுவேன் நான், அனாதி ஹாஸ்டல் வச்சு கொண்டு அனாதிகளுடைய ஆகாரத்திலையும் சாப்பாட்டிலையும் வாழ்கிற அனாதிகர்கள், அனாதிங்க, இவங்க தான் அனாதிங்க. மற்ற பிள்ளைங்களை காட்டி வாங்கி சாப்பிட்டு வாழுகிற அனாதிகளா அவங்க தான் கோடீஸ்வரர்கள். ஏமாத்தி பில்டிங் மேல பில்டிங், நிலத்து மேல நிலம், வீடு மேல வீடு, கார் மேல கார், பங்களா மேல பங்களா. கர்த்தரன் ஆசீர்வதித்தார்னு சொல்லுவான் ஏமாத்துக்காரன். அதல்ல, உண்மையா ஊழியம் செஞ்சு, உண்மையா சபையை கட்டி, உண்மையா ஆத்த மக்களை சம்பாதித்து, அடுத்த சபையிலிருந்து திருடாதபடிக்கு, அடுத்து ஊழியத்தை கெடுக்காதபடிக்கு ஊழியம் செய்து அந்த ஊழியத்தில் வருகிற ஆசீர்வாதம் பாரு. உன்னை ஐஸ்வர்யனா கர்த்தர் மாற்றும், உன்னை மேன்மையா கர்த்தர் மாற்றும், உன்னை உத்தமனா கர்த்தர் மாற்றும். பரலோகமே உன்னை போற்றும். ஆண்டவரே சொல்லுவார், உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே, வா என்னுடைய இளைப்பாறுதலுக்குள், என்னுடைய சமாதானத்துக்குள். நான் கொடுக்கிற பரலோகம் நித்திய ஜீவன், வா பிரவேசி, வா உனக்காக வைத்திருக்கிறேன்னு சொல்லி அழைப்பார். ஆண்டவர் கூப்பிடுவார். எனவே நிறைய வசனங்கள் உண்டு. அதே யாத்திராகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்ன, வட்டிக்கு வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அற்புதமாக எனக்கு அருமையானவர்களே, சில காரியங்களை உதறி போட சொல்றாரு ஆண்டவர். என்ன காரியங்களை உதறி போட சொல்றாரு என்பது குறித்து சில வாக்கியங்களை வாசித்து நான் முடித்துக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதத்தை கூட பாருங்களேன். 15ஆம் சங்கீதம் 15:5, தான் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவனுக்கு குரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, அவன் தான் பரலோகத்துக்கு போவான். யார் கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தான் நாவினால் புறங்கூறாமலும், தான் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தான் அயலன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை அடைக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு திகைப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தான் பணத்தை வட்டிக்கு கூடாமலும், வார்த்தை சொல்லப்படுகிறது இல்லையா, வட்டிக்கு கொடுக்க கூடாது என்று. எனவே ஆண்டவர் அற்புதமாக நமக்கு எடுத்துரைத்த வேத வாக்கியம். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகையினால தான் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும், ஒவ்வொரு நாளும் பக்குவப்படணும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்ம ஆயுசு நாட்களை முடியறதுக்கெல்லாம் நாம் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஆகையினால தான் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் ஆண்டவர் நமக்கு நாட்களை கொடுத்திருக்கிறார். அந்த கொடுக்கிற நாட்களில் மனம் திரும்பணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், அவருடைய நாமத்தை மையப்படுத்தணும், சாட்சியாக வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரை என்னதான் ஆண்டவர் உதிரி போட சொன்னார் என்பதை குறித்து மத்திய எழுதின சுவிசேஷத்துக்கு தடையா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்களேன். 10:14 ஆண்டவர் சொல்றாரு, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவங்க செருப்பு உதறி போடுங்க, ஷூவை உதறி போடுங்க, உங்க காலில் படிந்த தூசி உதறி போட்டு போயினே இருங்க. உங்களை அடிக்கிறாங்களா, திட்டுறாங்களா, ஒதுக்கிறாங்களா, தடை செய்கிறாங்களா, சுவிசேஷம் சொல்லாதபடிக்கு நீங்கள் வாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். மார்க் 6:11 கூட சொன்னார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொன்னார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல
இந்த அப்போஸ்தலர்கள் காலத்துல அற்புதமாக அப்போஸ்தலர் பவுலானவருடைய காலத்துல அப்படியாக நடந்தது. அந்த நடந்த சம்பவத்தை இவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து இவர்கள் செய்கிற காரியம் பாருங்க, அற்புதமா இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசி அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். எவ்வளவு அற்புதமாக இவர்கள் எதிர்க்கிற பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போவார்கள், ஆனால் அவர்கள் தூசியை உதறி போட்டு போவாங்க. எனக்கு அருமையானவர்களே, நாமும் கூட நம்முடைய ஊழியத்தின் பாதைகளில உதறி போட்டு போயிட்டே இருக்கணும். அப்போஸ்தலர் பவுலுடைய ஊழியத்தில் பாருங்க, 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 1 முதல் 5, 6 ஆகிய வசனங்களுக்கு கூட அப்போஸ்தலர் பவுலானவர் சில காரியங்களை உதறி போட்டார். சில காரியங்களில அற்புதமாக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து அவர் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் உதறி போட்டு கடந்து போக வேண்டும். சிம்சோன் பாவத்தில் மாட்டிக்கொண்ட பிற்பாடு பெலிஸ்தர்கள் உன் மேல வருந்து விட்டார்கள் சொன்ன உடனே அவன் எல்லாவற்றையும் உதறி போட்ட வண்ணமாக எழுந்தான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ஆனாலும் பாவத்தில் மாட்டிக்கொண்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படியே உதறி போட்ட வண்ணமாக எழுதுகிறாங்க. பாவத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறான், அக்கிரமத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறான். ஆண்டவராகி தேவன் அவர் ஒருவர் தான் விடுவிப்பதை தவிர வேற யாரும் இயலாது, யாராலும் இயலாது. ஏசாயா புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 ஆகிய வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்கள் உடித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவுத்து விடு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசி தான், அதெல்லாம் ஒரு சாம்பல் தான். அதெல்லாம் வட்டிக்கு, பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம் அதெல்லாம் விட்டு நாம் உதறி போட்டு எழும்ப வேண்டும். அதே ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2 வாசிக்கிறோம். எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உனக்கு காணப்படும். ஏசாயா புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, உன் முந்தின நாட்களிலே பூர்வ தலைமுறைகளிலும் எளிமைப்படி எழும்பு. ராகாபை தண்டித்தும் வலு சர்ப்பத்தை வாதித்ததும் நீதான் அல்லவோ. எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சியோனே என்று சொல்லி அற்புதமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் யாரை உதறி போடுவார் என்றால் பாவத்தில் இருக்கிறவனை, அசுத்தமா இருக்கிறவனை, வட்டிக்கு வாங்குகிறவன், தேவனுடைய வார்த்தை கேட்காதவன், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்படுகிறவனை கர்த்தர் உதறி போடுவார். ஆகவே தேவன் யாரை உதறி போடுவார் என்றால் வட்டிக்கு வாங்குகிறவன் உதறி போடுவார். ஆகவே வட்டிக்கு வாங்காமலும் சகோதரனுக்கு விரோதமாக செயல்படாமலும் பரிசுத்தமுள்ளவளாக வாழ வேண்டும். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் வசனம் 5 வாசிக்கிறோம், வட்டிக்கு கொடுக்காதே. எனவே பரிசுத்தமுள்ளவளா வாழ்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை உதறி போடாதபடிக்கு நம்மை பிடித்திருக்கிற பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயங்கள் இவைகளை உதறி போட்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.